நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேர்ல்ட்லயே மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் நம்பர் 1. பசுமாடு கண்ணு போட காளமாடு தேவை. காளமாடுகளை அழிச்சிட்டா தென் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இஸ் தி ஒன்லி வே. அதுக்குண்டான எல்லா பேட்டன்ஸும் நம்மள மாதிரி கார்பரேட்ஸ் கிட்ட தான் இருக்கு. சார் மற்ற இடம்னா ஓகே, பட் தமிழ்நாட்டில் சான்ஸே இல்லை சார். சார் இங்கே காளை மாட்டை ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாட்டையும் தன்னோட பெத்த புல்ல மாதிரி பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் விளப்ப மாட்டாங்க சார். பெத்த புள்ளைக்கும் ஒரு வேலை இருக்கு. புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பால நம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். இவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆள் சார். இவர் மட்டும் மாட்டை விற்று கொடுத்துட்டாரு, ஊரில் இருக்கிற எல்லா பயிலும் வரிசையாக வந்து விற்று கொடுத்துருவாங்க. ஏண்டா வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எச்சப்பைய மாதிரி விற்கணும் கிடைக்கணும். சொல்லுண்ணே, சும்மா மாடு மாடுன்னு இருக்காரு. அண்ணே வந்த பிரச்சனையா இருடா. இருடா போச்சல்லா கொடுக்க சொல்லுண்ணே. நீ மோதி பாரு. இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறி செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலா